கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தியானத்துக்கு நேராக கடந்து வரோம். இன்றைக்கு உள்ளதான பிரசங்கத்துக்குரிய வசனம் லூக்கா சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், ரோமர் 1:5. லூக்கா சுவிசேஷம் 24:6 வசனம், 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 வசனத்தை வாசித்து ஒரு சின்ன தலைப்பு வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 1:5 வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தவர். அல்லேலூயா. அதனால இப்போ உயிர்த்தெழுதல் என்ன அப்படியெல்லாங்கிறது இல்லை. நம்ம நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். வருஷந்தோறும் சரி, அவ்வப்போதும் சரி, நம்ம நிறைய வார்த்தைகள் உயிர்த்தெழுதலை குறித்து கேட்கும். கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய மேன்மை ஆண்டவராகிய இயேசப்பா உயிர்த்தெழுந்து. நிறைய சரித்திரபூர்வமாக சொன்னால் ஆண்டவராகிய இயேசப்பா வைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு உலகம் முதல்ல ஒரு சாட்சி. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரத்தை 2ஆய் பிளந்து ஆண்டவராகிய இயேசப்பா உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்படி கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்பது மிகப்பெரிய அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய நம்பிக்கை முதுகெலும்பாக இருப்பது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களாய் நிறைய பேர் தோன்றி இருக்கிறாங்க, மறைந்து இருக்கிறாங்க. யார் உயிர்த்தெழவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசப்பா உயிர்த்தெழுந்தார். கர்த்தராகிய இயேசப்பாவுடைய உயிர்த்தெழுதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? உயிர்த்தெழுதனால் உண்டாகும் பலன், உயிர்த்தெழுதலின் பலன் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலாம். உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் எனக்கு என்ன கிடைக்கும்? அதான முக்கியம். அல்லேலூயா. பிரசங்கம் புரிஞ்சுதா உங்களுக்கு? தம்பிமாருக்கெல்லாம் புரிஞ்சா? ஏசப்பா உயிர்த்தெழுந்ததால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ எத்தனையோ தெய்வர்களாக சொல்லப்படுறாங்க இருக்காங்க. யாரும் உயிரோடு என்ன செய்யலை, எழும்பலை. உங்களுக்கு அடிக்கடி சொல்லும், ஆண்டவராகிய ஏசப்பாவை வச்சு ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு ஏவி செய்வன செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? எந்த தெய்வங்களாக இருக்கிறத கொண்டும் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக செய்வன செய்யலாம். ஆனால் ஏசப்பா வச்சு என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. ஆண்டவராகிய இயேசப்பா உயிர்த்தெழுந்ததால் கிடைக்கிற ஆசீர்வாதம் 7 காரியம் கடகடன்னு ஒப்புவிக்கிறது போல சுருக்கமாக பேசி சீக்கிரமாக சாப்பாடு தந்து உங்களை அன்பா அனுப்ப போகிறோம். அல்லேலூயா. மேக்சிமம் உங்களுக்கு போர் அடிக்காமல் இன்னைக்கு அனுப்ப நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஆண்டோடைய கிருபையினால பல வகையான 4 வகையான கறி வாங்கி வச்சிருக்கிறவங்க இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு பொருளில் 4 விஷயம் வாங்கி வச்சிருப்பாங்க. குடல் வாங்கியிருப்பாங்க, தலை வாங்கியிருப்பாங்க, கால் வாங்கியிருப்பாங்க, இறைச்சி வாங்கியிருப்பாங்க. ஒரே ஐட்டத்தில் அந்த 4 இருக்க வீட்டுக்காரர் வாங்கியிருப்பான். அவரு கவலை இல்லை. போயிருப்பாரு, கடையில் கேட்டிருப்பான், இறைச்சி எவ்வளோ வேணுமோ 1/2 கிலோம்பாங்க. குடல் வேணுமாம்பாங்க, குடலையும் கொடுத்துருப்பாங்க. கால் இருக்குன்னே கொண்டு போங்கம்மா, காலையும் கொடுத்துருப்பாங்க. தலை இருக்குனேம்மா, 4ஐயும் வாங்கிட்டு வந்துப்பா. வீட்டுக்காரம்மா இங்கே வந்தாச்சு. அவரு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காரு, கால் எப்போ கிடைக்கும், தலை எப்போ கிடைக்கும், வாலிச்சு குடல் எப்போ கிடைக்கும், கறி எப்போ கிடைக்கும். இந்த அம்மா இங்கிருந்து சாப்பிட்டுட்டு போய் தான் அந்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால உங்களை கஷ்டப்படுத்தாம இப்படி எல்லாம் பேசி நேரத்தை எடுக்காம ரொம்ப சீக்கிரமா ஒரு 7 ஆசீர்வாதத்தை குறித்து சுருக்கமா சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் என்ன? மறுபடியும் உங்களுக்கு தலைப்பில் இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சொல்லிடும். ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? சரியா? உயிர்த்தெழுதலின் பலன். அப்போ முதல் ஆசீர்வாதம் வேதத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். முதலாவது ஆசீர்வாதம் ஏசப்பா உயிர்த்தெழுந்ததுனால நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். அதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசப்பாவுடைய பரிந்து பேசுதல். அல்லேலூயா. ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வரும்போது ஒரு அத்தி மரம் 3 வருஷமா கனி இல்லாத போது தோட்டத்தின் எஜமான் சொன்னார், வெட்டி போட்டுருங்க. வெட்டி உடனே ஒரு தோட்டக்காரரு, ஐயா இந்த 1 வருஷமா நிக்கட்டும், நான் கொத்தி என்ன செய்றேன், எரு போடுறேன். அல்லேலூயா. கொத்தி எரு போடுறேன். இது போல நமக்காக ஆண்டவராகிய இயேசப்பா இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க அறுத்து கிழிச்சிட்டு இருப்பீங்க. கை உடையாதா, கால் உடையாதா, உனக்கு தண்டனை கிடைக்காதான்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் இயேசப்பா அவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா.
நிறைய நேரம் நம்ம ஆட்கள் யோனாவை போல தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எப்போ நினிவே கவலோனி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவனோ பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் போன்ற ஊழியர்கள் கூட சில நேரத்துல உங்களை சாபம் போட்டுக்கிட்டு சாபம் போல பிரசங்கம் பண்ணிட்டு எப்ப இந்த விசுவாசிக்கு என்ன நடக்கும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஏசப்பா உங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசப்பா. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த பூமியில ஒரு பாவி உயிரோடு இருக்கிறதுக்கு கூட காரணம் யாருன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை கொண்டு போய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த இரத்தத்துக்கு உள்ளாக என்னை இவர்களை பாரும், உலகத்தை பாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இரத்தத்துக்குள்ள பார்த்தா பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் நல்லவர்களாய் தெரிகிறார்கள். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ள முடியுமா? ஒத்துக்கொள்ள முடியுமா? எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். சரியா? ஜெரேமியா, சுவாட்டு, நம்ம யாரு, விமலு, ஆமோசு, ஆபிரகாம், இப்படி எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன குறைவுகளோ பெரிய குறைகளோ இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்கெல்லாம் உங்களை பார்த்து கரபுரங்க என்ன மாதிரிப்பட்ட முறைச்சி பார்க்க, ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறாராம். அந்த இரத்தத்துக்குள்ள பார்த்தா ஜெரேமியா ரொம்ப சுத்தமானவனா தெரியுறாங்க. ஜுவாட்டு குழப்படியே இல்லாத உருப்படியா தெரியுது. ஆமோசு அது வேதம் சொல்றது ஆமோஸாகவே தெரிகிறது. விமலு தங்கம் போல உள்ள பிள்ளையா தெரியுது. அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ பரிந்து பேசும்போது எப்படி பரிந்து பேசுகிறாங்க? பரிந்து பேசும்போது எப்படி பரிந்து பேசுறாங்க? வழக்காடுறதுக்கு ஒரு வக்கீலை கூட்டு போயிருக்கு. ஒரு வக்கீல் பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறார்? என் கட்சிக்காரராகிய இவர்கள் சின்ன வயசு உள்ளவர்கள் எமர்ஜென்சிக்காக, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ஒரு மருத்துவமனைக்கு போக வேண்டியதற்காக 3 பேர் போனாங்க. நீங்க எப்படி சார் அவங்க வண்டியை பிடுங்கலாம்? எப்படி சார் அப்படி ஒரு கேஸ் எழுதலாம்? அப்படியே எழுதியிருந்தாலும் ஒரு 1500 ரூபா தானே நீங்க ஃபைன் போட்டிருக்கலாம், 2000 ரூபா தானே போட்டிருக்கலாம். எப்படி 11500 ரூபா போட முடியும்? நான் உங்களை விட மாட்டேன், இழுத்துருவான் பாருங்கிறாங்க. இவ்வளவு நேரம் இப்படி நின்ன பசங்க நிமிர்ந்து நிற்கும். வண்டியில கண்ணாடி இல்லைன்னு நீங்க எப்படி எழுத முடியும்? வண்டியில 2 கண்ணாடி இருந்திருக்கு, கண்ணு தெரியலையா? பசங்க நிமிர்ந்து போட்டோ எடுத்துட்டு நிற்கான். அல்லேலூயா. ஒரு வழக்காடும்படி வந்தவரே பார்த்து இவ்வளவு இருக்குன்னா ஐயா ஐயா அண்ணவங்க எல்லாம் இப்போ நிமிர்ந்து நிற்கான். அல்லேலூயா. இப்போ போயிருக்கிறது வழக்கறிஞர், இப்போ வரப்போறது இன்னொருத்தர். அல்லேலூயா. இப்போ நம்ம அதுக்குள்ளே போனால் நம்ம வர முடியாது. சிலர்லாம் சிரிக்கிறத பார்த்தா ஏதோ உங்கள் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை பேசுறது போல நினைக்கிறீங்க. அதுதான் உண்மை. ரைட், வரும். இப்போ நம்ம கருத்துக்கு வரும். சிலர் நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட பேசலையே, நம்மக்கிட்ட கருத்து வாங்கலையே, ஆனால் சம்பவத்தை அப்படியே சொல்கிறாரு. இப்போ தொடர்பு எப்படி இருந்தோம் அது வேற ஒரு வகையில் இருக்கும். ரைட், ஓகே, நம்ம கருத்துக்கு வரோம். இப்போ ரத்தத்துக்குள்ளே பார்க்கும்போது சிம்பிளாக சொல்கிறோம். நாங்கள் திருவிழா கடையில் சோப்பு கண்ணாடி, பச்சை கண்ணாடி விற்பாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. திருவிழா கடை, ஆர்சி திருவிழா கடை பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம். சோப்பு கண்ணாடி, பச்சை கண்ணாடி வாங்கி வச்சுருப்பாங்க. நாங்கள் சோப்பு கண்ணாடி வாங்கி போட்டால் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? பச்சை கண்ணாடி வாங்கி போட்டா. இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க பச்சையா இருந்தாங்களா சரியா இருக்கிறாங்களா? எங்க பார்வைக்கு பச்சையா தெரியுது, அதனால பச்சையா சோப்பா இல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பரிந்து பேசுகிற இரத்தத்துக்குள்ளே இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற அந்த இரத்தத்துக்குள்ள இருந்து பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது நாம் எல்லாரும் தூய்மையானவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு முழு உலகமும் உயிரோடு வாழ்வதற்கு, இன்றைக்கும் பாவியான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நீங்களும் நானும் நினைக்கிறோம் இவெல்லாம் செய்கிற அநியாயத்துக்கு சாவ மாட்டானா, இவெல்லாம் விளங்க மாட்டான்னு நினைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்குள் பிதாவாகிய தேவன் அவனை பார்க்கும்போது அவன் விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்தா என்ன, அவன் பொல்லாத மனுஷனாயிருந்த என்ன, அந்த ரத்தம் பரிந்து பேசுகிறதுனாலே இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்புள்ள தெய்வம், எவ்வளவு பெரிய உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் காட்டிக்கிட்டே இருக்கிறார். எப்போ மனுஷனை அழிக்கலான்னு நினைச்சாலும் பிதாவாகிய தேவன்கிட்ட போய் சொல்லார், இந்த ரத்தத்தை பாருங்கய்யா, இந்த ரத்தத்தை
பாருங்க ஐயா, பிரச்சனைக்குரியவங்க என்ன இப்போ உதாரணமா என்ன சொல்லலாம், கடன் அடைக்கையும் ஒருத்தங்க முன்னுக்கு வந்து கடன் அடைச்சிட்டாங்க. கடன்காரன் கடன் பட்டவங்கள்ட்ட போய் இப்போ நெருக்க முடியுமா? உடனே நீங்க ஃபோன் பண்றீங்க, அவங்க உடனே குறுக்க வருவாங்க, நான் தான் அவங்க பணத்தை கட்டியாச்சுலாம். இதே தான் இன்றைக்கு நடக்குது. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுடைய பரிந்து பேசுதலால் தான் உயிரோடு இருக்கிறோம். ரைட்டா? எல்லாம் தொடர்பாக தான் வரும். ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதலால் கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்காய் பரிந்து. பெத்த தாய் தகப்பன் கூட உங்களை சபிக்கலாம், உங்களை குறை சொல்லலாம், ஆனா ஆண்டவராய் இயேசப்பா நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க அப்பா அம்மா எனக்காக ஜெபிக்கிறதுக்கு இல்லை, ஒருவேளை என் வாழ்க்கையின் குறைவுகளை பார்த்து என்ன மற்றவங்க என்ன வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு ஆண்டவராய் இயேசப்பா உடைய உயிர்த்தெழுதனால் உண்டாகிற பரிந்து பேசுதல். அல்லேலூயா. ஐயா ஜெபா நிக்கிட்ட ஆண்டவரே, நம்ம தானே படைச்சோம். அல்லேலூயா. இந்த குடும்பங்கள்ல சொல்லணும் போல இருக்குது, சில பிள்ளைகள் ஓடி போயிடும். அப்போ கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு லேசாக குழந்தை உண்டாகி வாமிட்டெல்லாம் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது தாய் உள்ளம் ஒரு மாதிரி ஒரு அங்கலாய்க்கும். லேசாக வந்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லுவாங்க, கணவனாட்ட அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, அவள் பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்பட நீ வேணும் அவ கூட போயிரு அப்படிம்பாங்க. உண்மையான இருதயம் எங்கே இருக்குன்னா தகப்பன் பக்கத்தில் தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எப்படி வளர்த்தோம். அவங்க மறுபடியும் வருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாளா, நான் போய் பார்க்க அப்படிம்பாங்க. சொல்லுவா. ஒரு நாள் லேசாக இறக்கப்பட்டு சொல்லுவார், இப்படியெல்லாம் வளர்த்தோம், தூக்கி தூர போட்டு போயிட்டா, இன்னைக்கு போய் பார்க்க கூட நமக்கு முடியாமல் இருக்குன்னு தகப்பனார் சொல்லுவார். இதுதான் சாக்கு போக்குன்னு அன்னைக்கே சக்கப்பழம் வாங்கிட்டு, அன்னைக்கே ஊறுகா வாங்கிட்டு அம்மா புறப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. பொல்லாதவர்களுக்கே இப்படி ஒரு அன்பு இருக்குமானால், தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆண்டவர் பரிந்து பேசாமல் இருப்பாரோ? ஒரு அன்பு என்ன? உயிர்த்தெழுதலின் மகிமை, உயிர்த்தெழுதலின் மேன்மை, உயிர்த்தெழுதலின் பலன் என்று சொல்லும் போது முதலாவது அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார். அந்த இரத்தத்துக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஆண்டவர் அறியாதவன், பாவி, நல்லவன் எதுவுமே கிடையாது. அந்த இரத்தத்துக்கு ஒண்ணு தான் தெரியும். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு ஒண்ணு தான் தெரியும், வாழட்டும், அவன் பாவம் மன்னிக்கப்படுவதாக, அவன் பாதுகாக்கப்படுவானாக. அல்லேலூயா. 2 எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து போகும். கொஞ்சம் நம்ம 7 குறிப்புக்காக எடுத்துக்கிட்டோம். 2வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 21:14 வாசிக்கும் போது வாசிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு நம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன அர்த்தத்தை வித்தியாசப்படுத்தும். முதல்ல காமனா முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். நல்லா புரியும் உங்களுக்கு, அப்படிதானா? உலகம் முழுவதில் இருக்கிற பாவி ஆனாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவன் ஆனாலும் சரி, எந்த மொழி பேசுறவனானாலும் எல்லாருக்காகவும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். நல்லா கவனிச்சு. ஏசப்பாவுடைய மெயின் வேலை, உயிர்த்தெழுந்த ஏசப்பா உலகத்தார் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். 2 நல்லா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப பாருங்க, தம்முடைய சீசர்களுக்கு 3வது முறை தரிசனமாகிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தம்முடையவர்கள் என்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு 3வது முறை தரிசனமாகி என்ன கேட்கிறார்? வாசியா. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்களை போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20:26 29 வரைக்கும் வாசித்தோம். யோவான் சுவிசேஷம் 20:26 29 கொஞ்சம் ஜோடிச்சு கொண்டு போறதுக்கு வாசியா. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க அங்க 3வது தரிசனம் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். மறுபடியும் தோமா சொல்றான், நான் கண்டாதான் விசுவாசிப்பேன். பேதுரு அப்போஸ்தலன் எல்லாம் விட்டுட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. இங்க இந்த இடத்துல என்ன கொண்டு வரோம்? ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வர்ற
பின்மாற்றம் போல வர்ற குறைவுகள், பலகீனங்கள், தோல்விகள் நேரத்தில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலன்ட்ட வந்து கேட்குறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? 3 முறை கேட்குறாரு. அப்படிதானா? அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்க. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுப்பா ஒரு நாள் நம்மளை பின்மாற்றத்துக்கு விட விரும்பலை. ஒவ்வொரு காலத்திலும் சின்ன சின்ன குறைவுகள் வரும்போது, பலகீனங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது தனிப்பட்ட விதத்தில் முழு உலகத்துக்காக பறந்து பேசுகிறார். இப்போ ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து தோமாட்ட அவனுடைய அவிசுவாசத்தை பார்த்து சொல்கிறாரு, விழாவில் காட்டி சொல்கிறாரு, தோமாவை என் விழாவில் கையிட்டு பாரு. அல்லேலூயா. அப்ப 2வது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசப்பா ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தேடி வந்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் நேரத்தில் அவங்களோடு பேசி இடைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? தனி ஒரு மனிதன் குதிரையில போய்கிட்டு இருக்க, அவன் கூட ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை அவனை சந்தித்து அவன் கீழே விழுந்தவன சொல்றான், சவுலே, சவுலே, நீ ஏன் துன்பப்படுத்தாய்? அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவள் என்கிற பெயரின் கீழாய் இருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையும் ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவராக இயேசுப்பா விரும்பாத விதத்தில் உன்னுடைய பார்வை, பேச்சு, நடக்கை, செய்கை இருக்குமானால் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கால கட்டங்களிலும் உன்னை தனிப்பட்ட விதத்தில் தேடி வந்து உன்னோடு பேசி இடைப்பட்டு உன் வாழ்க்கை சரித்திரத்தை, உன் வாழ்க்கையின் தரத்தை மாற்றி அமைக்கிறார். அல்லேலூயா. முழு உலகத்துக்காய் பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, தனி ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷையும் தேடி வந்து ரட்சிக்கிறவர், தேடி வந்து அவனோடு பேசுகிறவர், தேடி வந்து அவன் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுகிறார். இந்த ஆராதனையிலும் அருமை சகோதரனே, சகோதரி, அன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, பேதுருவே என்னை நேசிப்பாயா நீ கேட்டது போல இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பான வார்த்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகம், நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய நிறைவான கிரியை இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறது. நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை விசுவாசிப்பாயா? நீ என்னை துன்பப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ்வாயா என்று சொல்லி அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து கேட்டது போல, தோமாவை பார்த்து பேசினது போல, அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து வாழ்க்கையை மாற்றினது போல இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலும் என் அருமை சகோதரனே, சகோதரியே, நீ எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து பேசினது போல இன்றைக்கும் உன்னை பார்த்து பேசுகிறான். தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுப்பா சீசர்கள் எல்லாரையும் தேடி தேடி போய் மறுபடியும் கொண்டு வந்து அவங்களுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினார். 2, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய அந்த உயிர்த்தெழுந்தனால் கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம் வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கும் போது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27 29, அந்த 29 வாசியா. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுப்பா 3வதாக செய்கிற வேலை சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். ஒரு புருஷ மனைவியுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசி பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்கிறார்கள், நான் குடும்பத்தை பற்றி அல்ல சபையை பற்றி பேசுகிறேன், சபையை பற்றி பேசுகிறேன். ஆண்டவராய் இயேசுப்பா சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். 3வது உயிர்த்தெழுந்த தேவனாய் கர்த்தர் இயேசுப்பா ஒன்று இந்த பூமியில் இருக்கிற சபை என்று சொல்லக்கூடிய தெய்வ ஜனங்கள், தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா.
தேவையான சமாதானத்தை தருகிறார், தேவையான சந்தோஷத்தை தருகிறார், தேவையான இளைப்பாறுதல் தருகிறார், நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தருகிறார். அப்போஸ்தலருடைய 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி நமக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்தள்ளினார். 2ஆம் அதிகாரம் 32 33 வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 32 33 வாசிக்கும் போது வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார். காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. போஷித்து காப்பாற்றுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசுகிறோம், எந்தெந்த சூழ்நிலையிலலாம் கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசுப்பா எழுத்தின்படியே பூமியில் இருந்தபோது கூட நல்ல மீன் சாப்பாடு நல்ல திருப்தியாக கொடுத்தார். நீ வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் கூட இயேசுப்பா சீசர்கள்ட்ட சொல்லும்போது அழகாக சொல்லுவாங்க. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கூட அவங்க வெளியே வந்தபோது ஆண்டவராய் இயேசுப்பா மீன் சாப்பாடு 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். எழுத்தின்படியே இயேசுப்பா பூமியில உயிரோடு இருக்கிற காலத்துல சாப்பாடு கொடுத்து திருப்திப்படுத்தினதில்லை, உயிர் தெழுந்த பிற்பாடும் நல்ல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசுப்பா இன்றைக்கு நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. எத்தனை பேர் விசுவாசிங்க? என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நிச்சயமா எனக்கு தேவையான பணம் பொருள் சொத்து சுகம் என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து என்னை எழுத்தின்படி போஷித்து காப்பாற்றுவார். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் அறைகூவல் விட்டு சொன்ன, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது பரமபிதா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். அல்லேலூயா. ஆகையினால மூன்றாவதாக கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுவார். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் உங்களுக்கு அன்றைக்கு சாராள போல நீங்க நகைக்கிற ஒரு கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான நல்ல வாகனம் தருவார், நல்ல இடம் தருவார், நல்ல வீடு தருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் எழுத்தின்படி தந்து போஷித்து காப்பாற்றுவார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவையான கிருபையை தருவார், தேவையான அபிஷேகத்தை தருவார், நல்ல சரீர சுகத்தை தருவார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய மூன்றாவது வேலை, இயேசுப்பா உயிர்த்தெழுந்ததால் நமக்கு கிடைத்த மூன்றாவது ஆசீர்வாதம் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற வேலை. அல்லேலூயா. எலியாவை கேரி தாட்டண்டையில் வச்சு காலையிலும் சாயங்காலம் அப்பம் இறைச்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒன்றை மட்டும் நினைவுபடுத்துங்க, எழுத்தின்படி எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில குறை வர்றது போல கொஞ்சம் தரித்திரம் இருக்கிறது போல நினைக்கிறீங்க, அந்த க்ஷண பொழுதுல நினைச்சிடுங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் செழிப்பு வரப்போகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க. எனக்கு தெரியும், டிபிஎம் ஸ்தாபனத்தில் 1992 வருஷம் ஊழியத்துக்கு போன காலகட்டங்களில் அருமையான 2-3 இட்லி கிடைக்கும். அந்த 3 இட்லிக்கு சாம்பார் ஊற்றுவாங்க. அந்த சாம்பார் சிறுபேர் சாம்பார். அந்த சாம்பார் அந்த இட்லி இழுத்துட்டு போகிறது போல இருக்கும். நல்ல அதை வச்சு சாப்பிட முடியாது. திருப்பி அரை இட்லி, ஒரு 50 இட்லி இருந்தால் 100 பேருக்கு சாப்பாட்டுக்கு அரை இட்லி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அரை இட்லி ஒருவேளை சகோதரிமாரு கொடுக்காட்டா சகோதரர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இவ்வளோ இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 3 வருஷம் 1995க்கு பிற்பாடெல்லாம் சட்னி சாம்பாரும் வரும். சட்னி மட்டுமே அப்படி வரும், அவ்வளோ அழகாக இருக்கும். அல்லேலூயா. கண்காண 1996 டிரான்ஸ்ஃபர் ஆகிற காலத்தில் அடையாறில் செழிப்பு அப்படி ஆயிட்டு. அல்லேலூயா. அது வரைக்கும் பெய்த்தோமில்ல அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம்னாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பு இன்னைக்கு எங்கேயோ இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கு குன்னூர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெய்த்தோம் கிடையாது, நல்ல பாத்ரூம் அதாவது ரெஸ்ட் ரூம் வசதிகள் கிடையாது. ஆனால் அன்னைக்கு எந்த ஃபெய்த்தோம் எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ செழிப்பு. பிரதர் ரூம் எடுத்து பார்த்தா அப்படி இருக்குது, சிஸ்டர்ஸ் ரூம் எடுத்து பார்த்தா அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 30 வருஷ காலத்தில் இன்னைக்கு எங்கேயோ இருக்குது. இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுத்தின்படியே சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். இல்லையா? எனக்கு தெரியுங்க, டிபிஎம் ஸ்தாபனத்திலேருந்து வெளியே வந்து ஒரு கிணற்றி கொண்ட வண்டி வாங்கி வச்சிருந்தா. அப்புறம் இந்த 2000 ரூபாய்க்கு 2 சூப்பர் எக்ஸல் வண்டி. அது அதிகபட்சமாக நம்ம பசங்க கொஞ்சம் போல, அதாவது 20 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வச்சா எடுத்துட்டு போயிடுவானோ. எடுத்துட்டு போயிட்டு வண்டி கொண்டு வரும்போது எப்படி வருவான்னா உருட்டிட்டு வருவோம்.
ஏன்னா அந்த சூப்பர் எக்ஸல் இல்லை, அந்த டிவிஎஸ் 50 வண்டி சவுட்டி வண்டி கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதை மிதித்து ஸ்டார்ட் பண்ணலாம், வண்டி நின்றுட்டா சவுட்டி கொண்டு வரலாம். 2 வண்டி வச்சுருந்தோம். இந்த 2 வண்டி நிறைய நேரத்தில் நம்ம கையில் இருந்த பசங்க, இன்னைக்கு இருக்கிற பசங்களை வச்சாலும் நம்ம வண்டிக்கு அதான் நிலவரம் வரும். அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையினால் சகல நன்மையினால் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான். நம்முடைய சபை நடுவில் இருக்கிற ஜனங்களில் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் அவ்வளோ ஏழ்மை இந்த நிலவரத்தில் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு எம்ஜி கார் வச்சிருக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் இன்னைக்கு ஆடி வாங்கினாலும் வாங்க முடியுங்கிற இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரதேசிகளை போல அந்த தேசத்துல இருந்தவங்க இன்றைக்கு ஆண்டவர் கிருபையினால் ஆசீர்வாதத்துக்குரியவளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தை போஷித்து காப்பாற்ற, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள் என்பதல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்க சொன்னது போல என்னை போஷித்து என் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். தேவையான கிருபையை தந்து அபிஷேகத்தை தந்து அன்றைக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து கர்த்தர் நம்மை இன்றைக்கு போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. சரீரத்துல வியாதி வந்துட்டு டாக்டர் செத்து போயிடுவான்னு சொன்னாலாம் பயப்படாங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு உயிர் எழுதுங்க. அல்லேலூயா. ஒன்னு தேவன் உங்களுக்கு உயிர் எழுதட்டு, இல்லைன்னா நீங்க உங்களுக்கு உயிர் எழுதுங்க. அல்லேலூயா. அப்படிதானா? அப்படிதானா? தேவனால் எல்லாம் கூடும். நான் ஒரு விதவை ஆண்டவரை கூப்பிடவே இல்லை, ஆண்டவரே பொய் சுகமாக்கினார். இப்படி தேவனே ஏசப்பாவை தேடி போய் சுகமாக்கினாங்க. கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு 100க்கு அதிபதியை இவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தது உனக்கு, உன் விசுவாசம் பெரியது. 2 தான். ஒன்னு தேவன் எழுதின உயிலுக்குள்ள வாங்க, இல்லைன்னா விசுவாசத்தோடு நீங்க உங்களுக்கு உயில் எழுதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதியை பார்த்து சொன்னீங்களா என்ன ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ் ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, லேசா ஒரு இது பார்த்துட்டு ஒன்றும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நடக்கும் நீ நினைக்கிறீங்க, என்ன நடக்கும் நீ நினைக்கிறீங்க? போஷித்து காப்பாற்றுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தலைமயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கார். நம்முடைய பரிசுத்தவான்கள் ஒருத்தர் சொல்வார், உன் முடிக்கெல்லாம் நம்பர் பிளேட் போட்டு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நம்பர் பிளேட் போட்டு வச்சிருக்காருன்னு நிறைய பேர் என் முடியை பார்க்க, என் தலையை பார்க்குறாங்க. அல்லேலூயா. நான் சந்தோஷத்தில் சொல்லுவேன், கன்னியாகுமரிக்கெல்லாம் போகாதுங்க. காலையில் எங்கள் வேறு தெருவுக்கு வாங்க, நான் மேலே அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி நிற்கிறேன். அம்மா சூரியன் உதயம் ஆகுதுங்கும்போது தலையை குனிகிறேன். நீங்கள் சூரிய உதயத்துக்கு கஷ்டப்பட்டு போய் நீங்கள் பார்க்காண்டாம், என் மண்டையிலே பார்க்கலான்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தோஷமாக சிரிப்பாங்க. பரவாயில்லை, எவ்வளோ வேதனையான நேரத்தில் இவ்வளோ அழகாக ஒரு ஜோக் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. 3வது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மை போஷித்து காப்பாற்றுவார். இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவன்மானேன், நீதிமாண்டி சந்ததி கைவிடப்பட்டது அப்பத்துக்காக. ஏங்க இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைன்னு நினைக்காதுங்க. நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, இதே தெருவில் சொந்த ஊரில் 7 இடத்துல விசுவாச வீட்டை மாற்றி மாற்றி குட்டி போட்ட பூனை மாதிரி கொண்டு வந்தோம். நம்ம டிபிஎம் சகோதரர் நிறைய பேர் ஜெபா இவ்வளோ தான்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ஒன்றும் சொல்ல முடியாமல் கர்த்தர் அதே தேசத்தில் அருமையான ஒரு இடத்தை தந்திருக்கிறார். உள்ள வாரவங்க எத்தனையோ பேர் வாக்குலேயே சொல்லுவாங்க, என்ன அழகான இடம். 15 லட்ச ரூபாய்க்கு தெருவில் விற்கி நாங்கள் 17 லட்ச ரூபாய்க்கு ஒரு சென்ட் பூமியை கேட்டோம். வெறும் 8 லட்ச ரூபா வச்சு கற்று தந்தார். அல்லேலூயா. நம்மை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நீ அந்நியரும் பரதேசியுமா எந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு நிற்கிறியோ அந்த இடத்துலலாம் உன் தலையை உயர்த்தி உன்னை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நீ அற்பமா நினைக்கிறியோ, எந்த இடத்துலலாம் நீ புறக்கணிக்கப்பட்டது போல நினைக்கப்படுகிறியோ, எந்த இடத்துலலாம் தாழ்த்தப்படுகிறியோ, எந்த இடத்துலலாம் உன்னை சவுட்டிலாம் நீ மிதிச்சிட்டு போறாங்களோ, அந்த மிதியிட்ட களிமண்ணை போல இருக்கிறவன் வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் எடுத்து பாத்திரமாய் வணைந்து கனத்துக்குரியவளாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிற தெய்வம் சிலுவையில் எனக்காய் ஜீவனை கொடுத்தான்
ஆண்டவராய் இயேசப்பா எனக்காய் உயிர் தெழுந்த தேவன் என்னை போஷித்து காப்பாற்றுவார். எல்லா நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்கு கொண்டு வந்துவார். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டேனோ, எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்பட்டனோ, எந்த இடத்துல குறைவுள்ளவனாய் மதிக்கப்பட்டனோ, அதே இடத்துல நிறைவுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. குறைவோடு கூட ரூத் என்கிறவள் ஆண்டவருடைய கிருபையினாலே வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேலில் பெத்லெகேமுக்கு வந்தாள். கர்த்தர் அவளை நிறைவுள்ளவளாய் மாற்றினாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பிரசங்கத்தில் ஒரு 3-4 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அவங்களை கொண்டே வரக்கூடாதுங்கிறதுக்கு பிரசங்கம் எடுத்திருந்தோம். ஆனாலும் ரூத் வந்துட்டாங்க. அல்லேலூயா. யோசேப்பு, ரூத்து, எஸ்தர், தாவீது, இந்த 4 பேர் நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ள எப்படி வந்துடுவாங்க? இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள இவங்க 4 பேருடைய பேரே வர வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் கைவிட மாட்டார். 4 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 8:10. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். 1, உயிர்த்தெழுந்த இயேசப்பா முழு உலகத்தில் இருக்கிற பாவிகள் என்கிற மனிதர்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். 2, தனிப்பட்ட விதத்தில் நம்மில் ஒவ்வொருவரையும் சந்தித்து நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்மளை உயிர்ப்பிக்கிறார். 3, நம்மை போஷித்து கிருபை அபிஷேகம் தந்து போஷித்து காப்பாற்றுகிறார். ரைட்டா? ஆசீர்வாத நன்மைகளை தந்து போஷித்து காப்பாற்ற. 4வதாக அவர் கிறிஸ்து உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் சரீரமாதல் பாவத்தின் நிமித்தம். 4வது ஆண்டவராய் இயேசப்பா நீங்க நல்லவங்களாய் இருக்கிறதுனால அல்ல, உங்களை நல்லவர்களாய் மாற்றுவதற்கு உயிர்த்தெழுந்த இயேசு உள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசப்பா நமக்குள்ள வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குறார். சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் மாற்றப்படுகிறது. அருமையானவர்களே, பழைய இயேசப்பாவுடைய உயிர்த்தெழுந்த வரைக்கும் ஆலயங்கள் முக்கியப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசப்பா வாழ்கிற தேவன் வாழ்கிற ஆலயம்னா எது சொல்லுங்க? அல்லேலூயா. எங்க தேவன் வாழ்ற ஆலயம் எது? தேவன் வாழ்ற ஆலயம் எது? நாமே அவருடைய ஆலயம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிங்கிற இயேசப்பா இன்னைக்கு யாருக்குள்ள வாழ்றார்? அவர் வாழ்றதுக்கு கருப்பு தடையா? அவர் வாழ்றதுக்கு படிப்பறிவு இல்லை தடையா? அவர் வாழ்றதுக்கு பேத்த அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, பேத்த தப்புல தடையா? அல்லேலூயா. ஏதாவது மதம் ஜாதி தடையா இருக்குது? மொழி தடையா இருக்குது? இல்லை. அல்லேலூயா. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற கலெக்டருக்குள்ளே ஏசப்பா வாழ முடியும். ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிற ஒரு சாதாரணப்பட்ட ட்ரைனேஜுக்குள்ள சாக்கடைக்குள்ள முங்குறவனுக்குள்ளே ஏசப்பா வாழுகிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை சுத்தமாக்குறார். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளோர் பாக்கியவான்களோடு தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை அவருடைய ஆலயம் அவருடைய வீடாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தெய்வ பிள்ளைகள் உண்மையாக சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்து என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஒருவன் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவான், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பான் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்குள்ளே வாழும் போது நம்முடைய சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் நம்முடைய ஜீவியத்திலே பாவத்துக்கு விலக்கப்பட்டவளாய் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பார்வை, பேச்சு, நடக்க, செய்கை எல்லாவற்றிலும் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்க அறியணும். சிலர் நினைப்பாங்க, என்ன அது சாதாரணம், ஒரு நல்ல பிளாட் இருக்குங்களா, இது ஒரு நல்ல பிளாட்னு எடுத்துடுங்க, நல்லா கவனிச்சிடு. இது ஒரு நல்ல பிளாட். இதுல கட்டடம் கட்டுறது ஈஸியான வேலை. இது ஒரு பாழான ஒரு வீடு இருந்த இடம். என்ன இடம்? பயங்கரமான பவுண்டேஷன்லாம் போட்டு ஒரு வீடு கட்டி அது பாழா போயிட்டு. இப்போ இதுல வீடு கட்டுறது ஈஸியா, இதுல வீடு கட்டுறது ஈஸியா? இதுல உடனே பவுண்டேஷன் என்ன செய்யலாம்? போட்டுலாம். ஆனா இந்த பாழான கட்டடத்துல இந்த இடத்துல ஒரு புது வீடு கட்டணும்னா இதுல உள்ள ஒவ்வொரு அஸ்திபாரத்தின்டே ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து தான் போடணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான்.
பாழான அனுபவத்தில் இருந்ததுனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சமா கர்த்தர் பரிசுத்தமாக்கி கொண்டார். முதலாவது மனிதனை உண்டாக்கி அவருடைய சாயலை அவருடைய ரூபத்தை மனிதனுக்கு கொடுப்பது மிக எளிதாக இருந்தது. ஆனால் விழுந்து போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெய்வ சாயலும் ரூபமும் உண்டாக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அந்த வேலையை செய்ய. அப்ப நான்காவதாக இயேசப்பா உயிர்த்தெழுந்ததனால் நமக்கு கிடைக்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஓகேயா? புரிஞ்சுதா? ஒன்று, முழு உலகத்துக்காய் பறந்து பேசுகிறார். ரெண்டு, தனி ஒரு மனிதனாய் நம்மை சந்தித்து நம்மளோடு இடைப்பட்டு பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய அழைப்புக்கேற்ற ஜீவியம் செய்ய வைக்கிறார். மூன்று, நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். நாலு, நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளை என்ன செய்யார்? தூய்மை உள்ளவளை பரிசுத்தமாக்குறார். ஐந்து, உயிர்த்தெழுதினால் கிடைக்கிற பலன் என்ன அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-7, 6ஆம் அதிகாரம் 1. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5-7, 6ஆம் அதிகாரம் 1, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12-16. வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்ப. 7வது வசனம் 7. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது போதும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12-16. ஒரு நல்ல வசனத்தை வாசிட்டு குறிப்பு போயிரும். வாசியா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் 16வது வசனம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். மொத்தமா என்ன? 5வது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. நல்ல வெளிப்பாடு, நல்ல வசனம். நடக்கிற காலம், நடக்க போகிற காலம், வரக்கூடிய காலம், நியாய தீர்ப்பு எல்லாவற்றை குறித்த வசனத்தை, எல்லாவற்றை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசப்பா புஸ்தகங்களின் முத்திரையை உடைக்கிறார். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, நீ எப்படி இதை ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரில. இந்த உலகத்தில் இருக்கிறதுல நம்மளை போல உள்ளவங்க, நம்மளை போல ஞானவான்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற படிப்பாளி, அதாவது இந்த உலகத்தில் தேவனுடைய பைத்தியம் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை விட பெரிய அறிவு. அல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் கேட்டால் என்ன படிப்பு படிச்சிருக்கிறீங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை தான், இந்த உலகத்தில் இருக்க ஒரு பெரிய விஞ்ஞானியை கொண்டு வந்து வைங்க, அந்த விஞ்ஞானி சொல்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த சூரியனுக்கு என்ன சம்பவிக்கும், இந்த சந்திரனுக்கு என்ன சம்பவிக்கும், இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், வரப்போகிற ராஜ்யம் எப்படி இருக்கும், பூதளங்களெல்லாம் எப்படி அழியும் என்பதை குறித்து ஒரு விஞ்ஞானி படிப்பறிவில் எத்தனையோ ஆராய்ச்சி மூலம் சொல்வதை வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற கல்விமான்களை விட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஞானவான்களாய் மிக சிறந்தவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேத வசனத்தினால் நம்மை அறிவாளிகளாய், ஞானிகளாய், கல்விமான்களை விட சிறந்தவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஒரு தெய்வ மனுஷன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்று இருக்கார். ஒரு இந்த கயிறை பார்க்குற மாதிரிப்பட்ட ஒரு குறி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஐயா, உங்களுக்கு ஒரு ஜிப்பா போட்டுருந்தான், உங்களுக்கு வயிறு வலியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி லேசாக சொல்லியிருக்கான். உடனே இந்த பிரதர், இந்த அண்ணன் அவரை பார்த்து சொல்லியிருக்காரு, நீ இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்தை தான் சொல்லுவா, நான் உனக்கு இப்போ தீர்க்க தரிசனம் சொன்னா நீ செத்த பிற்பாடு எங்கே போவானி வரைக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. குடுகுடுப்புக்காரங்க உண்டு பழைய காலத்தில். அந்த குடுகுடுப்புக்காரன் ஒரு எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி தந்து குடு 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 இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்கு. இந்த வீட்டுக்கு எங்ககிட்ட ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் எனக்கு சொல்லி தந்து, எங்களுக்கு சொல்லி தந்திருந்தார், இப்படி உங்கள் வீட்டுக்கு முன்னால் குடுகுடுப்புக்காரன் வந்தான்னா நீங்கள் வெளியே போய் நின்று கேட்கணும், இப்போ நல்ல காலம் எனக்கு பிறக்கிறது இருக்கட்டு, உனக்கு இப்போ நான் நீ சொல்லி முடித்த பிற்பாடு அது என்ன தர்மம் போடுவேன்னா போட மாட்டேனா. இப்போ குடுகுடுப்பாரு என்ன சொல்லுவான், நான் கேட்ட விதத்துக்கு போட மாட்டேன்னு சொன்னால் நீ 50 பைசாவை போட்டு, போடுவேன்னு சொன்னால் போடாத, போடுவேன்னு சொன்னால் இவ்வளவுதான். உலகத்தோடி நிறுத்திடுவாங்க. அல்லேலூயா.
உலகத்துக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இருப்பதை பற்றி வெளிப்பாடு பேசுகிறோம். வரப்போகிற ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி போகிறோம். சம்பவிக்க போகிற காரியத்தை பற்றி பேசுகிறோம். 1000 வருட சரசாட்சியை பற்றி பேசுகிறோம். நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. அப்ப 5வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்றது மிகப்பெரிய வேத வெளிப்பாடு. இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும், இந்த உலகம் எப்படி அழியும், வரப்போகிற நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும், ஆண்டவரோடு மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள், நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும், நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் என்க எல்லா வெளிப்பாடுகளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்க கிருபையின் காலத்து ஜனங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நல்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பழைய காலத்துல இப்படி கிடையாது. எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வார்த்து பார்த்தீங்களா, நம்மை இல்லாமல் அவர்கள் எல்லாம் பூரணராக்கப்படாதபடிக்கு விசேஷித்த நன்மையான ஒன்றை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில படிப்பு எழுத்தறிவு இல்லாதவங்க கூட இன்றைக்கு வேதத்தை குறித்து கேட்டா அவ்வளவு வேத அறிவுள்ளவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய சபையில எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் நல்ல ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு கூட பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இருக்கிற சபைகள்ல தேவன் அவருடைய மனக்கண்களை சத்தியத்தினால் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வேத வல்லுனர்களாய் வேத ஞானிகளாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படும். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், இந்த உலகம் எப்படி அழியும், இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு மனிதன் எப்படி வாழ்வான், மனிதர்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலே மனிதர்கள் எப்படி பிரிக்கப்படுகிறார்கள், நரகம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எப்படிப்பட்டதாக இருக்கும், ஆண்டவருடைய நித்திய ராஜ்யத்தின் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்த நல்ல வெளிப்பாடுகள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. ரைட். 6 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர்களுடைய 7ஆம் அதிகாரம் 55, 56, 59. அப்போஸ்தலர்களுடைய 7ஆம் அதிகாரம் 55, 56, 59 வாசியா. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லறிந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படும். ஏதாவது புரியுதா? 6வது ஏதாவது புரியுதா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால கிடைக்கிற ஆசீர்வாதம் ஏதாவது புரியுதா? ஏங்க, லாசரு மரிக்கும் போது தூதர்கள் கொண்டு போய் விட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கர்த்தருடைய சமூகத்தில் நல்லா வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து ஊழியம் செய்து அல்லது தெய்வ பிள்ளைகளா சாகிறவங்களை கூப்பிடுறதுக்கு யார் வருவா? யார் வருவா? எங்க லாசரு மரித்த போது, தரித்திரவானாகி லாசரு மரித்த போது யார் கொண்டு போய் விட்டா? யார் கொண்டு போய் விட்டா? ஏசப்பா உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவருக்குள்ள மரிக்கிறவங்களை கூப்பிட்டு போக யார் வருவா? அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற ஒரு அக்காவுடைய அப்பா இறக்குற அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு தரிசனம் பார்த்துருக்கிறாங்க. என்ன தரிசனம்னா, கொட்டு மேளத்தோடு அவங்க தெருவுக்கு ஏதோ வந்திருக்கிறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்கு வர மாதிரி கொட்டு மேளத்தோடு வந்திருக்கிறாங்க. யதார்த்தமாக அந்த தாயார் அவங்க அப்படி போகும்போது அவங்க அந்த நம்ம இதில் நம்ம அந்த அக்காவுடைய அப்பா செத்து இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு கொஞ்சம் முன்னால் என்ன பார்த்துருக்குறாங்க? கொட்டு மேளத்தோடு என்ன செய்திருக்கிறாங்க? தெருவுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. 6வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய மரண நாளாக இருக்குமானால் அந்த நாளில் கர்த்தர் வந்து நம்மை கூட்டு போவார். அல்லேலூயா. வருகை நாளாக இருக்குமானாலும் கர்த்தர் வந்து நம்மளை கூட்டு போவார். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கப்படுற ஆசீர்வாதம் சாகும்போது பயந்து அப்படி எழுத்து பிறக்கலாம் சாகாண்டாம். நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஸ்தேவான் நல்ல முறையில் உயிர்த்தெழுந்த ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே செத்தார். அல்லேலூயா. ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு கல்லறி ஒன்றும் கஷ்டமே இல்லை, மரணம் அவருக்கு பயமே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தா நிறைய பேர் மரணத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறாங்க. காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் மரணத்தை குறித்த பயமே இருக்காது. அல்லேலூயா. மரணம் ஜீவனால் விழுங்கப்படும். ஆகையால் 6வது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய மரண நேரத்தில் ஆண்டவராய் இயேசுப்பா வந்து கூட்டு போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கு, எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா.
மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தானே கார் வந்து பெண்ணு வீட்டில் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் நம்ம கலாச்சாரத்தில் அப்படி தானே இருக்குது. ஆமாவா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்கு கார் வருமா வராதா? பேண்ட் வாத்தியத்தோடு வருமா வராதா? வருமா வராதா? நீ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டா முடியலையா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்ற உடனே நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது மனைவி. யோசேப்புக்கு மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தது போல நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர்லாம் யோசித்து பார்க்குறாங்க. சில ஆம்பளைலாம் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ணி இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் சொன்னானா, 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி வாழ்க்கையில் வேதனையாக இருக்கிறேன்னு சொல்லி. ஒரு வாத்தியார் இருந்தாலும் சொல்லியிருக்கார், எவனுக்குல கல்யாணம் ஆன பிற்பாடு நிம்மதி சமாதானம் கிடச்சிது, எந்த திருமணத்தில் அந்த கோம்போன்னு சொல்லுவாங்களோ, காம்போன்னு காம்போ எந்த திருமணத்தில் சந்தோஷம் கிடைக்குங்கிற காம்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். புரியுதா பிரசங்கம்? புரியுதா பிரசங்கம்? ஆனால் நம்ம நிச்சயம் அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்முடைய மணவாளன் வருவார். சரியா? 7 யோவான் சுவிசேஷம் 14:2-3 வாசித்தா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் கிடைக்கிற ஆசீர்வாதம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12-20. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12-20. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். 17வது வசனத்தை வாசித்தால் ஆமென் கர்த்தாவே வாரும். வாசியா, சீக்கிரமாய் வருகிறான். ஆவியும் மணவாட்டியும் வாசியா, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி. 20வது வசனத்துல ஆமென் கர்த்தாவே வாரும். அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 7வது நமக்காக ஒரு நல்ல வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா ரெடி ஆயிட்டு இருக்குது? 21 நூற்றாண்டா ரெடி ஆகுது. எத்தனை வருஷமா ரெடி ஆகுது? எங்க 7 நாள்ல ஆயத்தப்படுத்தின இந்த உலகமே இவ்வளவு அழகா இருக்குதுங்க. இந்த உலகத்தினுடைய காரியமே இவ்வளோ அழகாக இருக்குன்னா 21 நூற்றாண்டு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்க ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஏங்க இந்த பசங்க வச்சிருக்க செல்ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷனில் இருந்துன்னா ஒவ்வொரு நேரமும் டிஸ்பிளேயில் ஒரு விதமான படம் வருது, ஒரு வீடியோ இது வருது. அப்படி தானே வருதா வரலையா? வருது. பரலோகத்தில் ஒரு மனுஷன் என்றாகுன அந்த நேரத்துலேருந்து கோடி வருஷம் கழித்து பார்த்தாலும் ஒன்றுமே பழசாக இருக்காது, எல்லாம் புதுசாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது? புதிய எருசலேம். அது என்னது? அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசுப்பாவுடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கிற 7வது ஆசீர்வாதம் நித்திய ராஜ்யம். எப்படி இருக்கும் நீ நினைக்கிங்க? பரலோகத்துக்கு போனால் நேரம் போகிறது தெரியுமா? இங்கே இருக்கிற 1000 வருஷம் அங்கே எவ்வளவா? ஒரு நாள் எவ்வளவா? ஒரு நாள் எப்படி டைம் பாஸ் ஆகும்? கோடி வருஷம். அங்கே இருளே கிடையாது. அங்கே என்ன கிடையாது? இருளே என்ன செய்யாது? கிடையாது. சோத்துக்கு, புரோட்டாவுக்கு, பிரியாணிக்கு சண்டை போட வேண்டிய வாய்ப்பே கிடையாது. பசி என்ன செய்யாதா? கிடையாதான். இந்த பிள்ளைகளை போட்டு செல்போனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறேன், நீ மேய்க்க வேண்டிய வேலையே கிடையாதான். அங்கே ஜனங்கள் எல்லாம் மேய்க்கக்கூடிய வேலை யார் பார்த்துருவா? தங்கத்தை குறித்து கவலையே பட வேண்டாம். தங்கம் ஏனா தங்கம் காலுக்கு கீழே இருக்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அழகை குறித்து கவலையே பட வேண்டாம். இங்க அழகுக்கு கவலைப்பட வேண்டியது இருக்கு. சுண்ட வெள்ளையாக்க வாய்ப்பு இருக்கா? எப்படியாவது முகத்தை வெள்ளையாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தலைமுடியை எப்படியாவது நீளமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ படாத பாடுபடுறாங்க. இங்க நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். ஒன்று கொஞ்சம் இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது. அங்க பிள்ளை எல்லாம் அழகா இருப்போம். அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? கட்ட நெட்ட, கருப்பு வெள்ளை, மூக்கு நீண்டு இருக்குது. மூக்கெல்லாம் பாருங்க, சப்பாங்கார மூக்கு மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு. எந்த தடையும் கிடையாது. எவ்வளவு சளி இருந்தாலும் சுவாசிக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சிலருக்கு பாருங்க முகம் நல்லா இருக்கும். இந்த நாடி ஆண்டவர் இப்படி ஒரு தட்டி முன்னுக்கு கொண்டு வந்துடுவார்.
அது ரெண்டு உதட்டோடு சேர்ந்து முன்னுக்கு வந்துடும். சிலருக்கு நான் நினைக்க ஆண்டவர் நல்லா செய்துட்டு இந்த சுண்டை ரேசாக இப்படி பிடிச்சி ஒரு உருட்டு உருட்டிடுவார்னு நினைக்கிறேன். அது ஒரு 1/4 கிலோ சைஸில் இதாயிரும். சிலருக்கு என்ன செய்கிறாரு, வாயை படைச்சிட்டு லேசாக கையை விட்டு என்ன மாய்ப்பட்டவனுக்கு வாயை பெருசாக்கி விட்டுறாரு பிரசங்கத்துக்கு ஏற்றபடி. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு கரியை பூசி விட்டே மாதிரி. அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் அழகாக இருப்போம், ஆண்டவரை போலவே இருப்போம். கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குவோமா? எங்க 12:30 முடிச்சாச்சு கூட்டத்தை. ஆண்டவரே, உயிர் தெழுந்த உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை தியானித்தோம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி என்னை போஷித்து காப்பாற்ற முடியும். எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சதோ அந்த வார்த்தைக்குள்ளே வாங்க. எந்த வார்த்தை பிடிச்சதோ அந்த வார்த்தைக்குள்ளே வாங்க. தெய்வ சமூகம் என்பது விருந்து சாலையை போல உள்ள இடம். அருமை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தர் உனக்காய் பறந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை சந்தர்ப்பத்தில் நீ செத்திருக்க வேண்டியது தெரியுமா? சாவ விரும்பி போன நாட்கள் உண்டு. ஏன் வாழணும்னு நீ நினச்சி மனசில் எத்தனையோ நாட்கள் நீ கஷ்டப்பட்டிருப்பா. இதெல்லாம் ஒரு பிழப்பா, இதெல்லாம் ஒரு பிழைப்பா செய் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை அற்பமாக நினச்ச நாட்கள் உண்டு. அர்த்தமில்லாத வாழ்க்கை நீ நினச்சது உண்டு. ஆனால் அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உண்டாக்குற தெய்வம், போஷித்து காப்பாற்றுகிற தெய்வம். நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஷமானக துடபக துராயிடபலம் கரமனா கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சபையை போஷித்து காப்பாற்றுவது போல கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். ஷமானா ரிமானா ரிபபலம் கரமனா. எத்தனை பேர் எனக்குள்ள உயிர் தெழுந்த கிறிஸ்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. போஷித்து காப்பாற்றுகிற ஆண்டவர் என் சரீரத்துக்கு தேவையான சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஓ ரபல, உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொன்னது போல என் சரீரத்தை எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஏசப்பா உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ஓ பரிசுத்தாவியை பொழிந்தள்ளினார் என்று சொன்னது போல அபிஷேகத்தை பொழிந்தள்ளி கொண்டிருக்கிறார். ஷமானா ரிமானா ரிபபலம் கரமானா. நல்ல வேத வசனங்களை, நல்ல தரிசனங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அன்றைக்கு யோவான் அப்போஸ்தலனை பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போனார் என்று சொன்னது போல, பரலோகத்தின் அனுபவங்களை காட்டினார் என்று சொன்னது போல, பரலோக தரிசனங்களின் அனுபவத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நான் உலகத்தான் அல்ல என்று சொன்னது போல, நான் உலகத்துக்குரியவள் அல்ல, உலகத்துக்குரியவன் அல்ல என்கிற விதத்தில் ஆண்டவராய் இயேசுப்பா என் கூட பேசி நல்ல வேத வசன வெளிப்பாடுகளை தந்து எனக்காய் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலிருந்து நான் ஒன்னையும் கொண்டு போக மாட்டேன், ஒன்னையும் கொண்டு போக மாட்டேன். இந்த சரீரத்தை கூட இங்க விட்டுட்டு தான் போவேன். ஆனா நான் பரலோகத்துக்கு போகும்போது தேவனை போல இருப்பேன். நான் கருப்பா இருக்க மாட்டேன், நான் அழகு இல்லாம இருக்க மாட்டேன், நான் ரொம்ப அழகா இருப்பேன், தேவனை போல இருப்பேன். 1000 10,000களில் சிறந்த இயேசுவை போல இருப்பேன். எத்தனை பேர் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுறீங்க? ஆமா, உண்மைதான். அது எவ்வளவு பெரிய மேன்மை. எனக்கு பசி இருக்காது, எனக்கு பட்டினி இருக்காது, நான் அழ வேண்டிய சூழ்நிலை அங்க இருக்காது, மரணம் இல்லை, வியாதி இல்லை, அலறுதல் இல்லை. அந்த ராஜ்யத்தில் பசும் பொண்ணு தான் தர, அந்த ராஜ்யத்தில் பசும் பொண்ணு தான் தர. ஓ ஷமானா ரிமானா ரிபபலம். 21 நூற்றாண்டுகளாய் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 7வது ஆசீர்வாதம் பலன், ஒரு அழிவில்லாத ஒரு ராஜ்ய, நித்திய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள, கைவேலை இல்லாத நித்திய ராஜ்யம். ஷமானா ரிமானா ரிபபலம் கரமானா. எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராதியுங்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஆராயுங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஆராதிகள். வல்லமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனை அபிஷேகத்தின் நிறைவோடு கூட ஆராதிங்கள். போஷித்து காப்பாற்றுகிறவர், நெறிந்த நாணல் முறியாமல், மங்கி அறிகிற திரி அணையாமல், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் இலக்கறியாமல் கிரியை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் சபையை போஷித்து காப்பாற்றுகிறவராய் ஷமானா ரிமானா ரிபபலம் கரமானா. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படும்போது இந்த வார்த்தைகளின்படி நாமும் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.